அல்டிமேட் மூவி. இல்ல கார்த்தி அப்புறம் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாமே ரொம்ப நல்லா தான் இருக்குது. அண்ட் அவங்களோட அந்த கான்வர்சேஷன்லாம் வேறு லெவல். அரவிந்த் சாமி கார்த்தி காமெடி சூப்பராக இருக்கு. வாட்சிங். ரெண்டு பேர் கெமிஸ்ட்ரி சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்குது மூவியில். நல்லா எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேரையும் வந்து நம்ம என்ன சொல்கிறது, நம்ம எமோஷன்ஸை சீன்றா மாதிரி பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேருமே சூப்பராக இருக்குது, வேறு லெவல். வயலன்ஸ் சண்டை கண்டா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. வயலன்ஸ் எதுவுமே கிடையாது. அப்படியே அன்பால தழுவி கொடுத்துட்டே போயிருக்காங்க. நல்லா இருக்குது மூவி. வில்லேஜ் சைடு ரோல்ஸ்லாம் கார்த்தி சூப்பராக பண்ணுவார். எப்பயுமே சூப்பராக பண்ணுவார். நிறைய மூவிஸ் பண்ணியிருக்காரு. அரவிந்த் சாமிக்கு இது ஒரு புதுசாக இருக்கும்னு நினைக்கிறேன். அரவிந்த் சாமியும் எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காரு. சொல்லுங்க. ரெண்டு பேரும் காம்போ சூப்பராக இருக்குது. ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் சொல்லுங்க. கார்த்தி வந்து பார்த்தீங்கன்னா கடாக்குட்டியில் வந்து இதே மாதிரி அதை விட இதில் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. சீன் பை சீன் வந்து ஒரு அஃபெக்ஷன் லவ்வை வந்து எவ்வளோ அழகாக காட்ட முடியுன்றது வந்து நம்ம இந்த மெய்யழகனில் பார்க்கலாம். பட் டைட்டிலே வந்து கிளைமேக்ஸில் தான் நமக்கு சொல்கிறாங்கன்னா அந்த அளவுக்குனா சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது. சென்டிமெண்ட் சீன், லவ், அஃபெக்ஷன், ஃபேமிலி, அவங்க ஊரில் என்ன நடந்துருக்குன்றது. செகண்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் லேக் இருக்குது. அந்த லேக் இல்லைன்னா படம் சூப்பராக இருக்கும். மற்றபடி ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. கிளைமேக்ஸ் நல்லபடியாக முடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி போகிறதுக்கு இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜேர்னலில் போகுது இந்த ஸ்டோரி. பட் நல்லா இருக்கு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு. என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு வில்லேஜ் ஸ்டோரியில் வந்து எப்படி இருக்கும், ஒரு வில்லேஜில் என்ன நடக்கும், 90s கிட் நம்மலாம் என்ன ஃபீல் பண்ணுவோம் அப்படிங்கிறது வந்து படத்தில் காமிச்சிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப வண்டர்ஃபுல்லாக இருக்குது. செகண்ட் ஹாஃப் அந்த லேக் மட்டும்தான் பிரச்சனை. லேக் இல்லைன்னா படம் சூப்பராக இருக்கும். நல்லா இருக்கு. கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். ஒன் டைம் வாட்சபிள். ரொம்ப நல்லா இருக்கு. கார்த்தி மட்டும் தான் பேசிக்கிட்டே இருப்பாரு. நம்ம எல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கலாம். நல்லா இருக்கு. கார்த்தி ஆக்டிங் அண்ட் அரவிந்த் சுவாமி ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. அவர் ரெண்டு பேரும் காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாம் ஞாபகம் வந்துச்சு. ஒரு ஸ்மால் ஸ்டோரி லைன் தான், சின்ன ஊரில் என்ன நடக்கும் அந்த மாதிரி ஸ்டோரி லைன் தான். பட் இட் கேம் அவுட் பியூட்டிஃபுல்லி and all the audience were deeply involved in the storyline and everybody would they would connect to their childhood memories. நல்லா இருந்துச்சு. ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் சைடு இருக்குது. இந்த சைலன்ட் சைடு இருக்குது. அழகாக இருக்குது. லைக் பார்த்ததுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது. லைக் ரெண்டு பேரும் நல்லா போத் ஹீரோஸ் they act very well. As an actor they have shown all the angles like love, ஒரு அன்பு and க்யூட்டாக ஒன்றும் தெரியாமல் எப்படி இருக்கும், சின்ன பசங்கள் ஊரில் இருக்கிற ஆள் எல்லாம் எப்படி இருக்கும், மெய் அழகன் மாதிரி. ஸோ அப்படி காட்டுச்சு. நல்லா இருந்துச்சு. நிறையா இருக்கு. நானும் ஊரில் படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்திருக்காங்க. என்ன ஸ்டேட் இது கிடையாது. பட் சில டைம் ஃபெஸ்டிவல்ஸ் டைமில் வந்து ஊரில் ஞாபகம் வரும். நல்லா இருக்கும். எல்லாரும் வந்து என்ஜாய் பண்ணி பார்க்க முடியும். மூவி இஸ் வெரி குட். எனிபடி கேன் கம் அண்ட் வாட்ச். லைக் சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு வரைக்கும் anybody can come and watch this movie with family members and friends. It's a very nice. நல்லா இருந்துச்சு. ரெண்டு பேரும் ஆக்டிங் நல்லா இருக்கு. ரெண்டு பேரும் நல்லா பண்ணிருக்காங்க. கார்த்தி அப்புறம் அரவிந்த் சாமி ரெண்டு பேரும் ஆக்ஷன் சைடுல தான் ரொம்ப இதுவா இருக்காங்க. ஆமா. சோ அதை தாண்டி இப்ப இந்த சைலண்ட் கேரக்டர்ஸ் எப்படி இருக்கு? நீட்டா பண்ணிருக்காங்க. பார்க்கலாம். படம் சூப்பராக இருந்துச்சு. நானும் தஞ்சாவூர் பொண்ணு தான். ஆனால் படம் பார்க்கையில எங்கள் ஊர் ஃபீல் வந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு படம். ரொம்ப காமெடியாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது கார்த்திக் அங்கிள் பேசும்போது சூப்பராக இருந்தது. நல்லா ஜாலியாக பார்த்தோம். செம்மையாக இருந்துச்சு. அதுவா தெரியாதே. நல்லா இருந்தது. ரொம்ப சென்டிமெண்ட். கார்த்திக் சூப்பராக நடிச்சிருக்காரு. ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருந்தது.
இந்த ஒரு ஏஜ் குரூப்புக்குலாம் ரொம்ப அந்த அந்த பீரியட் அந்த மாதிரி ஒரு ஊரில் இருந்துட்டு மறுபடியும் சிட்டிக்கு வந்தவங்களுக்குலாம் தெரியும் அது ஒரு ஃபீல். ஸோ நான் ஊரில் எப்படி இருந்தோம், எங்கள் ஊரில் நான் எப்படி இருந்தேன்ற மாதிரி அந்த ஃபீல்லாம் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் படத்தில். நைஸ் மூவி, நல்லா இருந்தது. கார்த்தி அப்புறம் அரவிந்த் சாமி ரெண்டு பேரும் வந்து ஃபைட் ஆக்ஷன் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த சைலன்ட் ட்ராக் இல்லை இதுதான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேருமே ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அது நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம வந்து வேற மாதிரி நம்ம யோசிச்சிருப்போம். ஸோ கார்த்திக் அரவிந்த் இப்போ இவங்கெல்லாம் வந்து இப்போ மறுபடியும் வந்திருக்காரு, ஸோ இது மாதிரி ஆக்ஷனாக இருக்கும் அப்படிலாம் நம்ம எதிர்பார்த்துருக்கோம். பட் அப்படிலாம் இல்லை, ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருந்தது, ரொம்ப ஒரு மாதிரி கண்ணு கலங்குற மாதிரி அந்த மாதிரி சீன்ஸ் நிறைய இருந்தது. ஸோ அது வந்து அதான் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான், அந்த மாதிரி ஒரு ஊரில் இருக்கவங்களுக்கு தான் தெரியும் அதோட ஃபீல். அந்த மாதிரி ஒரு ஊரில் இருந்துட்டு மறுபடியும் சிட்டியில் வந்து வாழ்றவங்களுக்கு தான் தெரியும்